இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. லோக்சபாவில் மகளிர் மசோதா, தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பான விவாதம் இன்றும் தொடர்ந்தது. அப்போது திமுக தரப்பில் எம்பி கனிமொழி காரசாரமாக பேசினார். அவர் கூறியது, தமிழகத்தில் இப்போது தேர்தல் நடக்கிறது. எனவே தமிழக எம்பிக்கள் சபைக்கு வரமாட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மசோதா மீது ஓட்டெடுப்பு நடத்தி அதை நிறைவேற்றி விடலாம் என்று நீங்கள் நினைப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு பக்கம் மசோதா பற்றி விவாதம் நடக்கிறது, இன்னொரு பக்கம் நேற்றிரவே அரசிதழ் வெளியிட்டிருக்கிறீர்கள். ஏன் இவ்வளவு அவசரம்? மக்கள் தொகை அடிப்படையில் சட்டம் கொண்டு வருவோம் என்கிறீர்கள். நாட்டின் நலன் கருதி மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டுமென்று மத்திய அரசு முன்பு சட்டம் கொண்டு வந்தபோது அதை தமிழகமும் தென் மாநிலங்களும் தான் மதித்து நடந்தன. நாட்டுக்காக தமிழக பெற்றோர் 2 குழந்தைக்கு மேல் பெற்றுக்கொள்ளவில்லை. பிரான்ஸை விட அமெரிக்காவை விட பிறப்பு விகிதம் சரிந்து போனது. 1971க்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை 120% அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் வெறும் 15% மட்டுமே உயர்ந்துள்ளது. தமிழக மக்கள் நாட்டை பற்றி கவலைப்பட்டு இந்த முடிவை எடுத்தார்கள். ஆனால் இப்போது மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவம் தருவோம் என்கிறீர்கள். நாட்டின் நலன் கருதியும் அரசின் சட்டத்தை மதித்து நடந்ததற்காகவும் தமிழர்களையும் தென் மாநிலங்களையும் தண்டிக்க பார்க்கிறீர்கள். மகளிர் மசோதாவை நிறைவேற்றுவது மிகவும் அவசரமானது என்று நேற்று சபையில் பேசுகிறீர்கள். எவ்வளவு அவசரமானது என்றால் 2 வாரம் கூட காத்திருக்க முடியாத அளவு அவசரம். உண்மை என்ன? நீங்கள் 2014ஆம் ஆண்டே மத்தியில் ஆட்சிக்கு வந்துவிட்டீர்கள். அப்போதே எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும் அனைவரும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றும்படி உங்களிடம் சொன்னோம். பல தலைவர்கள் இதற்காக கடிதம் எழுதினார்கள். திமுக தலைவர் ஸ்டாலினும் இதே கோரிக்கையை வலியுறுத்தினார். திமுக மகளிர் அணி இதற்காக டில்லியில் மாபெரும் ஊர்வலமே நடத்தியது. பார்லிமெண்டிலும் பலமுறை பேசியிருக்கிறோம். ஒரு தசாப்தமே முடிந்துவிட்டது. அதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 10 ஆண்டுக்கு மேல் பொறுமை காத்த நீங்கள் இப்போது 2 வாரம் கூட காத்திருக்க முடியாது என்கிறீர்கள். இது பெண்கள் மீதான அக்கறையல்ல. இப்போது நடக்கும் தேர்தலில் உங்களால் சோபிக்க முடியாது. அதிலிருந்து தப்பிக்கவே இந்த அவசர கூட்டம். 2023இல் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்தபோது எதிர்க்கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. திமுகவும் ஆதரவு கொடுத்தது. ஆனால் இப்போது அந்த மசோதாவுடன் சேர்த்து தொகுதி மறுவரையறை மசோதாவையும் நிறைவேற்ற பார்க்கிறீர்கள். காரணம், தொகுதி மறுவரையறையை எதிர்த்தால் மகளிர் மசோதாவையே இவர்கள் எதிர்க்கிறார்கள், பெண்களுக்கு அநீதி இழைக்கிறார்கள் என்று எளிதாக பழி சுமத்தி விடலாம். உண்மையில் தமிழக பெண்கள் நன்கு படித்தவர்கள். அவர்களை நீங்கள் கேடயமாக பயன்படுத்துவதை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். எனவே மகளிர் மசோதாவில் தொகுதி மறுவரையறை அம்சத்தை ஏன் நீங்கள் நீக்கக்கூடாது? இப்போது இருக்கும் எம்பிக்கள் எண்ணிக்கையிலேயே மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கலாமே. இதில் என்ன பிரச்சனை? மகளிர் மீது அக்கறை இருந்தால் இதைதானே செய்ய வேண்டும். எங்களை பொறுத்தவரை அநீதி இழைக்கும் இந்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும். சரியான அம்சங்களுடன் புதிய மசோதாவை அறிமுகம் செய்ய வேண்டும். அடுத்த 3 மாதங்களுக்கு மக்கள் கருத்தை கேட்க வேண்டும். அனைத்து மாநில முதல்வர்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும். பின்னர் சரியான திருத்தங்களை செய்து ஜனநாயக முறைப்படி சபையில் நிறைவேற்ற வேண்டும் என்று கனிமொழி பேசினார். நேற்று மசோதாவுக்கு எதிராக திமுக தலைவர் ஸ்டாலின் கருப்பு கொடி ஏற்றினார். திமுகவினரும் கருப்பு சட்டை அணிந்து சபைக்கு வந்தனர். இதை கேலி செய்த மோடி, எந்த ஒரு நல்ல விஷயமும் வெற்றியடைய வேண்டுமென்றால் திருஷ்டிக்காக கருப்பு பொட்டு வைப்பார்கள். அப்படிதான் இந்த மசோதாக்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக திருஷ்டி பொட்டு போல கருப்பு நிறத்தை திமுகவினர் முன்னெடுத்து இருக்கின்றனர். அவர்களுக்கு நன்றி என்று மோடி சொன்னார். இதற்கு கனிமொழி இன்று பதிலளித்தார். இந்துத்துவாவை காப்பாற்ற துடிக்கும் நீங்கள் காளியை மறந்தது ஆச்சரியமாக இருக்கிறது. பெண் சக்தியான காளி கருப்பு உடைதான் அணிவார். அறியாமையை அகற்றும் காளியின் அதே கருப்பு ஆடையை தான் நாங்கள் அணிந்தோம். கருப்பு என்பது எதிர்ப்பை தெரிவிக்கும் சின்னம். ஈவேராவின் நிறம் இறுதி வரை போராட வேண்டும், அடிபணிய கூடாது என்று அவர் கற்றுத்தந்தார். அதன் நிறம்தான் இந்த கருப்பு என்று கனிமொழி பேசினார். When the DMK floor leader mentioned in parliament that our leader MK Stalin hoisted a black flag
you dismissed it by saying that black flag or blue flag does not matter. You brushed it aside. Yes, sir, you brushed it aside by saying a black flag or a blue flag does not matter. A black flag is a sign of protest. A sign to say we will stand up and fight and we shall not give up. And the Prime Minister yesterday, when he saw us in black, he said that he was reminded of a black dot or tika, tiki or tika, what? Tika. Yeah, and it is there to drive away evil forces. Evil eye or evil forces or whatever. Sir, I am surprised that people here who are there to protect Hindutva were not reminded of Kali, the goddess, the dark goddess who wears black. Yes. The feminine power, the woman, the goddess who is supposed to drive away ego, arrogance and ignorance. And the same black color we have chosen to protest is the color of Periyar. Our intellectual leader. He taught us self-respect. He taught us never to bow. He taught us fight till the end. And we will fight till the end. Sir, we oppose these bills in the name of our leaders, Arinyar Anna, Kalaignar Karunanidhi, who said, states are not a unit of the unitary state, but equal partners of a federation. In the name of our Chief Minister, M.K. Muthuvel Karunanidhi Stalin, who even in an article today has said that this bill should be withdrawn. A fresh bill should be introduced and placed in public domain at least for 3 months for wider consultation. He says, the moment calls for reflection, not expediency, deliberation, not haste. If the Constitution is to endure as a charter of trust, its amendment must be guided by principle, anchored by fairness, restraint and fidelity to the Republic's enduring integrity. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம்.